நாங்கள் தான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சில சாதிகள் தங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ பார்ப்பனர் அல்லாதார் ஃபோல்டருக்குள்ளாரையும் ஒரு முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய அரசியல்லையும் ஒரு முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க. இது நல்லதல்ல. முதல் பிரச்சனை. 2வது பாலிடிக்ஸில் நமக்கு கண்கூட தெரியறது இப்படி இருந்தாலும் சரி, பியூரோக்ரஸியில் பாலிசி மேக்கிங் பீப்புளில் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னமும் அது நடக்கலை. தமிழ்நாட்டிலையும் கூட இன்னும் கணிசமாக வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அப்பர் காஸ்ட் இருக்காங்க பாலிசி மேக்கிங்கில். மற்றதில் அப்பர் காஸ்ட் தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சபால்டன் அல்லது வந்து இப்போ ஓபிசியிலேருந்து போயிருக்காங்க, இதாக இருக்காங்கன்னா பியூரோக்ரஸியாக போன பிறகு தங்களை பிராமின்ஸாக கருதிக்கக்கூடிய டெல்லியில் இருக்கிற பியூரோக்ரஸியோட தங்களை ஒரு பிராமினாக கன்சால்டேட் பண்ணிக்கக்கூடிய முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. ஒரு பாலிசி மேக்கிங்கில் சிந்திக்கிறதுல, சமத்துவத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுல இன்னும் சீரிய முறையிலான சிந்தனைகள் வெளிப்படலை. அதெல்லாம் வெளிப்படுறதுக்கு முன்னேறி போவதற்கு இத்தகைய வந்து சென்சஸ் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.